வரலட்சுமி விரதம் ரொம்பவே முக்கியமான சக்தி வாய்ந்த விரத வழிபாட்டு முறைகளில் ஒன்றாகவும் சொல்லலாம். இது செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபடுவதற்குரிய நாளாகவும் சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம மகாலட்சுமியை எப்படி வணங்க வேணும்? 2025ஆம் ஆண்டு வரலட்சுமி விரதம் எப்பொழுது தொடங்குகிறது? எப்படி வழிபட்டால் லட்சுமி தேவியோடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. பொதுவாக ஆடி மாதம்னு சொன்னாலே அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே சிறப்பு வாய்ந்த நாள் தான். அதுலேயும் முக்கியமானதாக சொல்லக்கூடியது இந்த வரலட்சுமி விரதங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளில் ஒன்று தாங்க இந்த வரலட்சுமி விரதம். இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் எல்லாமே கடைப்பிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. சுமங்கலி பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த நாளில் மகாலட்சுமி தாயை வழிபட்டு வீட்டில் பூஜைகள் செஞ்சு வழிபாடும் செய்வாங்க. இப்படி செஞ்சாங்கன்னா மகாலட்சுமி தாய் மனம் மகிழ்ச்சி அடைந்து வாழ்க்கையில் மங்களங்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியுடைய அருள் எப்பொழுதுமே நிறைந்திருக்குங்க. நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் எந்த நாளில் வருது, இந்த நாளில் நம்ம மகாலட்சுமி தாயை எப்படி வழிபட வேணும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. வரலட்சுமி விரதம் ரொம்பவே சக்தி வாய்ந்த விரத வழிபாட்டு முறையெல்லாம் ஒன்றாக சொல்லலாம். இது செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயை வழிபடுவதற்குரிய ஒரு அற்புதமான நாளுன்னு கூட சொல்லலாம். தன்னை வேண்டுவோருக்கு கேட்கக்கூடிய வரங்களை தருபவள் லட்சுமி என்பதால் அவளுக்கு வரலட்சுமி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாம். அன்றைய நாளில் நம்ம குடும்ப நலனுக்காகவும் கணவருடைய நீண்ட ஆயுளுக்காகவும் லட்சுமி தேவியிடம் வேண்டிக் கொள்ளலாங்க. அதே போல் திருமணமான பெண்கள் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை நன்றாக அமைய வேணும், வீட்டில் செல்வ வளம் பெருக வேணும், சுபிட்சம் உண்டாக வேணும்னு வேண்டிக் கொள்ளலாம். குழந்தைங்க மற்றும் கணவருடைய ஆயுளுக்காகவும் ஆரோக்கியம் மற்றும் அமைதிக்காகவும் நிறைவான வாழ்க்கை அமைய வேணும்னு பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து மகாலட்சுமி தாயை வேண்டிக் கொள்ளுவாங்க. வீட்டில் பூஜை செய்து மகாலட்சுமியை அழைத்து வழிபாடு செய்வாங்க. மகாலட்சுமியுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்குரிய நாளாக வரலட்சுமி விரதத்தை நம்ம சொல்லலாங்க. இந்த நாளாக வரலட்சுமி நோன்பு, மாங்கல்ய நோன்பு, சுமங்கலி நோன்பு என பல பெயர்களால் மக்களால் அழைக்கப்படுது. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து மகாலட்சுமி தாயை வழிபட்டோம்னா அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேருங்க. வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் அஷ்டலட்சுமிகள் என்று சொல்லக்கூடிய 8 லட்சுமிகளுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு சமமான பலன் கிடைக்கும். இந்த நாளில் திருமணமான பெண்கள் மட்டும் இல்லாமல் திருமணமாகாத பெண்களும் கூட நல்ல வாழ்க்கை துணை அமைய வேணும்னு நோம்பிருந்து கயிறு கட்டி நீங்கள் விரதத்தை கடைப்பிடித்து மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம். வருஷத்தில் ஆடி மாதத்தில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி விரதமானது கடைபிடிக்கப்படுது. 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதம் கொண்டாடப்பட இருக்குது. அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் இந்த லட்சுமி பூஜையானது நடத்தப்பட இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால தான் ஆகஸ்ட் 7ஆம் தேதியை வீட்டை சுத்தம் செய்ய வேணும். பூஜைக்கு தேவையான பொருட்களை நம்ம அன்றைய நாளிலேயே வாங்கி வைப்பது ரொம்ப நல்லது. இந்த வரலட்சுமி விரத நாளில் சில பேர் பார்த்திங்கன்னா கலசம் வச்சு வழிபாடு செய்த வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக கூட மகாலட்சுமியுடைய படத்தை வச்சு பூஜை செய்து வழிபாடு செய்வாங்க. அன்றைய நாளில் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமியுடைய படத்துக்கு அலங்காரம் செய்ய வேணும். மங்கள பொருட்களை நம்ம சமர்ப்பணம் செஞ்சு பழங்கள் மற்றும் சக்கரை பொங்கலை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லது. அதே போல் மகாலட்சுமியுடைய 108 திருநாமங்களை சொல்ல வேணும். லட்சுமி அஷ்டோத்திரத சம நாமவழியை சொல்லியோ இல்லைன்னா ஸ்ரீ சுக்தம் பாராயணம் செஞ்சு அன்றைய நாளில் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் மங்கள பொருட்களை ஒரு தாம்பூலத்தில் வைத்து கொடுக்க வேணும். அதே போல் வயதில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க கையால் நம்ம நோன்பு கயிறு கட்டிக்கொள்வது ரொம்பவே நல்லது. அவர்களுடைய ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம அன்றைய நாளில் வரலட்சுமி விரதம் இருந்தாலும் சரிங்க, வீட்டில் வரலட்சுமி பூஜை செய்து நம்ம வழிபட்டாலுமே சரி, மகாலட்சுமியுடைய அருளானது பரிபூர்ணமாக நம்ம வீட்டில் இருக்கும். வரலட்சுமி பூஜை அந்நாளில் வீட்டில் லட்சுமிக்கு குங்குமம் வாசனை பூக்களை கொண்டுட்டு வந்து நம்ம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப
ரொம்பவே நல்லது. அதுக்கு பிறகு விளக்கு பூஜை செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. நம்ம வீட்டில் பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை அப்படியே விலகி ஓடிடுங்க. வீட்டில் வழக்கமாக வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் புதுசாக வரலட்சுமி விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க. இதனால் மகாலட்சுமியோடைய அருள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மகாலட்சுமி தேவி சுத்தமான இடங்களில் வாசம் செய்யக்கூடியவன். எனவே உங்கள் வீட்டை எப்பயுமே சுத்தமாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் நீங்கள் வச்சுருக்க வேணுங்க. அதே போல் மகாலட்சுமி தேவி அமைதியான இடங்களில் தான் வாசம் செய்வாங்க. உங்கள் வீட்டில் எப்பயுமே சண்டை சச்சரவை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. துளசி மரத்துக்கு நம்ம தினமும் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேணும். துளசி மரத்தை நம்ம 3 முறை வலம் வர வேணும். இது மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு வரவழைப்பதற்கான ஒரு வழிபாட்டு முறைன்னு கூட சொல்லலாங்க. அதே போல் நெல்லிக்காய் மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பது ஐதீகமாக இருந்துட்டு வருதுங்க. உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் மரத்தை வளர்த்து அதுக்கு தினமும் நீங்கள் தண்ணீர் ஊட்டிட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அருளானது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குங்க. குபேர பூஜையை நம்ம வீட்டில் செஞ்சு குபேரரை வழிபடுவதும் மகாலட்சுமி தேவியை வழிபடுவதும் ரொம்பவே நல்லது. அதே போல் மகாலட்சுமிக்கு பிடித்தமான இனிப்பு பால் பழங்களை நம்ம பிரசாதமாக படைத்து கூட வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. மகாலட்சுமியுடைய மந்திரங்களை நம்ம தினமும் உச்சரிப்பதன் மூலம் மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லலாம். மகாலட்சுமிக்கு பிடித்த பிரசாதம்னு பார்த்தோம்னா பால் சம்பந்தமான பொருட்கள், இனிப்பு வகைகள் மற்றும் பழங்கள் போன்றவை மகாலட்சுமிக்கு விருப்பமான நைவேத்தியமாகுங்க. அதுலேயும் குறிப்பாக பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், கற்கண்டு சாதம், மாதுளை மற்றும் வில்வ பழம் போன்றவை மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்ததாக சொல்லலாங்க. உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சகம் இல்லையா? உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சகத்தை வரவேற்பதற்கு நம்ம என்ன வழிபாட்டு முறையை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை பட்டுடுத்திய லட்சுமி படத்தை நம்முடைய வீட்டு வாசல்ல மாட்டி வைக்க வேணுங்க. நம்ம வீட்டு வாசல்ல மாட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த படத்துக்கு நம்ம தினமும் தீப தூப ஆராதனை காட்டிட்டு வந்தோம்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வாசமாகுங்க. அதே போல மகாலட்சுமிக்கு பச்சை பட்டுனை நாம சமர்ப்பணம் செஞ்சோம்னா பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. அதே போல நம்முடைய வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்குல கற்கண்டு போட்டு தீபம் ஏற்றி வந்தோம்னா லட்சுமி கடாட்சகம் உண்டாகுங்க. நம்ம மகாலட்சுமிக்கு ஏற்றக்கூடிய விளக்குல தனக்கசன தைலத்தை சேர்த்து நம்ம விளக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா செல்வம் நிலையாக நம்ம வீட்டிலேயே தங்கியிருக்கும். நம்ம வீட்டில் மகாலட்சுமியோடைய படத்தை எப்பவுமே வடக்கு இல்லைன்னா வடகிழக்கு திசையில் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இந்த திசை பார்த்திங்கன்னா நேர்மறையான ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய திசையாகவும் சொல்லலாம். வடக்கு இல்லைன்னா வடகிழக்கு திசையில் இடம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க மகாலட்சுமியோடைய படத்தை கிழக்கு திசையில் கூட வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாங்க. அது ரொம்பவே நன்மையை கொடுக்குங்க. மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு வர வைப்பதற்கு வெள்ளிக்கிழமை நாள் ஒரு சிறந்த நாளாக சொல்லலாம். மற்ற கிழமையில மகாலட்சுமியை வழிபட்டாலும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஓலையில மகாலட்சுமியை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. நீங்க மகாலட்சுமியை வழிபடும் போது உங்க வீட்டு பூஜை அறையை நீங்க சுத்தமாக செய்ய வேணுங்க. அதற்கு பின்னாடி மகாலட்சுமியுடைய படத்துக்கு பொட்டு பூ வைக்க வேணுங்க. அதற்கு பின்னாடி நீங்க பூஜைகளை தொடங்கி வழிபாடு செஞ்சீங்கன்னா மகாலட்சுமி நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க. இந்த உலகத்தில் லட்சுமி அருள் கடாட்சகம் விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. லட்சுமி தன்னுடைய கடைக்கண்ணை காட்டினாலே போதுங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு வந்து சேரும். மகாலட்சுமி தாமரைப்பூவில் வாசம் செய்யக்கூடியவள். சித்தி புத்தி யோகம் முக்தியை தரக்கூடியவள்னு சொல்லலாம். நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்று சொல்லலாம். துவாதசி நாளில் நெல்லிக்காயை நம்முடைய சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டோம்னா ஏகாதசி விரதத்தின் முழு பலனும் நமக்கு கிடைக்குங்க. அதே போல் ஆதிசங்கருக்கு துவாதசி நாளில் நெல்லிக்கனியை தானமாக செய்த பெண்மணிக்கு அவர் கனகஸ்தாரா ஸ்தோத்திரப்படி லட்சுமி அருளால் பெருஞ்செல்வம் கிடைக்க செய்தார்னு சொல்லலாம். பசுவுக்கு பின்புறத்தில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். இதனால தான் அனைத்து கோவில்களுமே காலையில் கோபூஜை நடந்த பின்னாடி தாங்க சுவாமி தரிசனமானது ஆரம்பமாகிறது. மகாவிஷ்ணுவுக்கு பிடித்த துளசியில் லட்சுமி அம்சம் நிறைந்திருக்குதுங்க. வீட்டில் துளசி மாடம் வச்சுருந்தோம்னா நம்ம தினமும் அதை சுற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்குங்க. அதே போல் வாழை மாவிலை எலுமிச்சம்பழம் ஆகியவற்றிலுமே மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. அதனால தான் சுப காரியங்களை செய்யும் போது இதை எல்லாத்தையுமே பயன்படுத்திட்டு வராங்க.
அதே போல் யானையோடைய முகத்திலையும் குதிரையோட முகத்திலையும் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாங்க. இந்த பதிவில் வரலட்சுமி விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்க வேணும், வரலட்சுமி விரதம் எப்போது தொடங்கிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிருப்போம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.